நண்பர்களே, இனிய காலை வணக்கம். நம்முடைய தமிழ் வாழ்வு முறை என்கிற தலைப்பிலான தொடரில் இன்றைய தலைப்பு அக்கறை. நாம் அனைவரும் பொதுவாகவே அக்கறை என்பதை சிறிதளவும் கருதாமல் நம்ம அறியாமலே இருக்கிறோம். நாம் அக்கறையுடன் எந்த காரியத்தையும் செய்யும் பொழுது அது முழுமையடைகிறது. முழுமையடைவதற்கு நாம் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொண்டு நாம் செய்வதாகவே அது அமைகிறது. அக்கறை எனும்போதே நாம் மனம் உறுதி பெற்றுக்கொண்டு நாம் அந்த செயலை செய்கிறோம். அக்கறையுடன் ஒரு செயலை செய்யும் பொழுது அதில் முழுமை இருக்கும். சாதாரணமாகவே நம் வாழ்வில் நல்ல ஒரு நிலைமை அடைந்தவர்கள் எவரையேனும் எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொண்ட செயலில் பொதுவாக ஒரு ஷார்ட் டேர்ம் கோல், ஒரு லாங் டேர்ம் கோல் எல்லோரிடமும் இருக்கும். அதில் ஷார்ட் டேர்ம் கோல் எனும்பொழுது குறுகிய கால நம்மளுடைய குறிக்கோள், அதை அடைவதற்கு அக்கறையுடன் செயல்படும் பொழுது அது முழுமையடையும் தன்மை இயல்பாகவே வந்துவிடும். அதே போல் லாங் டேர்ம் நீண்டகால ஒரு தொலைநோக்குடன் நாம் எடுத்துக்கொண்ட குறிக்கோளை அடைவதற்கு சிறுக ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய முயற்சியை தொடரும் பொழுது, அக்கறையுடன் தொடரும் பொழுது அது நீண்ட கால கண்ணோட்டத்தில் பெருவெற்றியை பெற்றுத்தரும். சாதாரணமாக எவ்ரி ஸ்கவுண்டல் ஹாவ் அ லீடர் அப்படின்னு ஒரு பொதுமொழி ஒன்று ஆங்கிலத்தில் உண்டு. அதன்படி பார்க்கும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயலை ஒருமுகப்படுத்தி அக்கறையுடன் செய்யும் பொழுது அது இன்றில்லை என்றாலும் என்றேனும் ஒரு நாள், இன்றே அது கிடைக்க தகுந்ததாக இல்லை என்றாலும் என்றேனும் ஒரு நாள் அதை நாம் பெற்றே தீருவோம். ஆனால் அதில் நாம் முழு ஒருமுகப்படுத்தப்பட்ட அக்கறை அதில் நாம் செலுத்துகிறோம். ஆனால் அக்கறை என்பது நம் வாழ்வில் அதிமுக்கியம், மிக மிக முக்கியம். அதை நாம் குறுகிய கால கண்ணோட்டத்திலும் வெற்றிக்கு வழிவகுக்கும், நீண்ட கால கண்ணோட்டத்திலும் வெற்றிக்கு வழிவகுக்கும். பொதுவாகவே எவ்ரி ஸ்கவுண்டல் ஆஸ் அ லீடர், ஒவ்வொரு போக்கிரியான போதும் போக்கிரிக்கும் ஒரு தலைவன் இருக்கிறான் என்பது லிங்கன் வாக்கு, பொதுமொழி. அது பொதுமொழியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். லிங்கன் சொன்னது அது. பேரறிஞன் என்று யாரை நாம் குறிப்பிடுகிறோம் என்றால், அவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சொற்களை, தன்னுடைய அறிமுகங்களை தெளிவாக கொண்டு செல்கிறார். அவர் தன்னுடைய உன்னத நிலை அடையும் பொழுது அதனுடைய வெற்றி மகத்தான வெற்றியாக இருக்கும். இதை நாம் ஒரு தலைவனை எடுத்துக்கொண்டு அவர் எப்படி பாடுபட்டிருக்கிறார் என்று பார்த்தால் அது நமக்கு நன்றாக புலப்படும். அக்கறை செலுத்துவது, தன்னுடைய செயலில் அக்கறை செலுத்துவது நமக்கு மிக முக்கியம் என்பது இப்பொழுது நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி. அந்தபடியாக நம்முடைய செயல்களை ஒவ்வொரு நாளும் மனதை ஒருமுகப்படுத்தி அக்கறையுடன் செயல்படும் பொழுது வெற்றி திண்ணமாகிறது. அந்தபடி நம்ம அடிப்படையில் இன்னும் ஒரே ஒரு செய்தியை அதில் ஒன்றிணைத்தால், அக்கறையில் ஒரு செய்தியை ஒன்றிணைத்தால் நாம் மட்டுமன்று நம்மை சார்ந்திருக்கிற சமுதாயமும், குறிப்பாக சொல்லப்போனால் நம் குடும்பம் என்றும், நம்மை சார்ந்திருக்கும் நண்பர்கள் என்றும், அடுத்ததாக சமுதாயம் என்றும், குமுகாயம் என்றும் ஒரு சிலர் சொல்வார்கள். அந்தபடி நமக்கு பெரு வெற்றியிலும் வெற்றியை அது தரும். நமக்கு என்றைக்கும் ஒரு பொது நலம் என்பது நம்மளுடைய சுயநலத்திலே கலந்திருக்கும் பொழுது வெற்றி ஈடில்லாத வெற்றி. நம்முடைய வெற்றி என்று மட்டுமல்ல, நம்மளுடைய குடும்ப வெற்றி என்று மட்டுமல்ல, நம்முடைய சமுதாய வெற்றியாகவும் அது அமையும். அதற்கு நாம் ஒன்றிணைக்க தகுந்த ஒரு பொதுவான ஒன்றை எடுத்துக்கொண்டால் மிக்க நலம். அதற்கு பெரியாருடைய பொன்மொழியை எடுத்துக்கொள்ளலாம். அது என்னவென்றால், பக்தி என்பது தனி சொத்து, நம்முடைய ஒழுக்கம் என்பது பொது சொத்து. ஒழுக்கம் பொது சொத்து. நாம் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது
பொதுவானது. நாம் ஒழுக்கமாக நடந்து கொண்டால், ஒவ்வொருவரும் ஒழுக்கமாக நடந்து கொண்டால், ஒழுக்க நெறி நம்முடைய நல்ல ஒரு சமுதாயத்தை அமைத்து தரும், நல்ல ஒரு நாட்டையே அமைத்து தரும். பக்தி என்பது பொது சொத்து அல்ல, தனி சொத்து. நாம் ஒரு கடவுளை வணங்குகிறோம் அல்லது வணங்கவில்லை என்பது தனி சொத்து, நம்முடைய மனதை பொறுத்தது. நாம் ஒரு கடவுளை கும்பிடுகிறோம் அல்லது கும்பிடாமல் விடுகிறோம் என்பது நமக்கு முக்கியமல்ல. அதில் ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஒழுக்கம் இருந்தால் பொது சொத்து. ஒழுக்கம் என்பது பொது சொத்து. அது நமக்கு நல்ல தன்மையை தரும், நம் வாழ்க்கையை நலமையை அமைத்து கொள்ள உதவும். நம்மை மட்டுமல்ல, நாம் சார்ந்திருக்கிற சமுதாயத்தை, நாட்டினை ஒழுங்குபடுத்தும் தன்மையினது. நம்முடைய குறிக்கோளில், நம்மளுடைய அக்கறையில் ஒழுக்கத்தையும் அதே சமயத்தில் பொது நலனையும் நாம் ஒன்றிணைத்து செல்லும் பொழுது நம்மளுடைய வெற்றி, எடுத்துக்கொண்ட குறிக்கோளிலும் வெற்றி, எடுத்துக்கொண்ட நீண்டகால குறிக்கோளிலும் வெற்றி. அதில் பொதுநலம் கலந்திருக்கும் பொழுது நாம் சிறந்தது ஒரு மனிதராகிறோம். நாம் மனிதம் வெற்றி பெறும். அது இன்றைய தலைப்பு. இதை நண்பர்களும் நம்முடைய ஆண்டோர் வாக்குகளில் ஒன்றை நாம் செயல்படுத்துகிறோம் என்கிற திருப்தியுடன் நாம் ஒவ்வொரு நாளும் அக்கறையுடன் செயல்படும் பொழுது நம்மளுடைய வெற்றி குறுகிய கால கண்ணோட்டத்திலும் நீண்ட கால கண்ணோட்டத்திலும் பெருவெற்றியாகும். இதையே இன்றைய தலைப்பாக எடுத்துக்கொண்டு சொல்லியிருக்கிறேன். இந்தபடியான தமிழ் முறை வாழ்வு என்கிற தலைப்பு நீளும், தொடரும், வளரும், வெற்றி நமதே. தயவு கூர்ந்து இந்த செய்தியை எல்லோரிடத்திலும் எடுத்து செல்லும் விதமாக தங்களுடைய குழுக்களிடையே பகிரவும் கேட்டுக்கொள்கிறேன். தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களிடையே பகிரவும். நன்றி, வணக்கம்.